திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் செய்தியாளரை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கர்நாடக அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதால் உறுப்பினர்கள் பொறுப்புணர்வுடன் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் என்றார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைத்து மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தினார். வெளிமாநில மாணவர்கள் புதுச்சேரியை நோக்கி படிக்க வருவது பெருமை என முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று படித்த நிலை மாறி தற்போது வெளிமாநில மாணவர்கள் புதுச்சேரிக்கு வந்து கல்வி பயில்வது பெருமையாக உள்ளது என்றார். மேலும் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது மனிதநேயமிக்க செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருளை தவிர்ப்போம், விளையாட்டை தேர்ந்தெடுப்போம் உள்ளிட்ட கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரியில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிக்கவும் புற்றுநோயை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ரோட்டரி அமைப்பு சார்பில் புதுச்சேரியில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதைப் பொருளை தவிர்ப்போம், விளையாட்டை தேர்ந்தெடுப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்களை அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். மேலும் போதைப் பொருள் மற்றும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது தொடர்பாக உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். திருவாரூர், புதுச்சேரி, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நடைபெற்ற இந்த பேரணிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விக்கிரவாண்டி சுங்கசாவடியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 2 நாள் விடுமுறை மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு சென்ற பொதுமக்கள் தற்போது வாகனங்களில் சென்னை நோக்கி திரும்பி வருகின்றனர். இதனால் சுங்கச்சாவடியை கடக்க வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி போக்குவரத்து போலீசார் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் போக்குவரத்து சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் தங்க காசு வாங்குவது போல் நடித்து போலி காசை மாற்ற முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள நகைக்கடைக்கு ஆண், பெண் இருவர் தங்க காசு வாங்க வந்துள்ளனர். கடை ஊழியர் தங்க காசை கொடுத்ததும் ஆண் நபர் மின்னல் வேகத்தில் போலி காசை மாற்றி வைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை சாமர்த்தியமாக கவனித்த பெண் ஊழியர் அசல் தங்க காசை அவரிடம் இருந்து மீட்டார். பின்னர் வாக்குவாதம் செய்தபடியே இருவரும் அங்கிருந்து தப்பியோடினர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பவித்திர உற்சவம் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி நேற்று இரவு அங்குரார்ப்பண பூஜை நடைபெற்றது. சேனாதிபதி உற்சவர் 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்துள்ளார். தொடர்ந்து புற்றுமண் சேகரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆகம முறைப்படி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பவித்திர உற்சவத்தின் முதல் நாளான இன்று யாகசாலையில் பவித்திர மாலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. நாளை பவித்திர மாலைகள் சமர்ப்பணமும், செவ்வாய்க்கிழமை யாகம் பூர்ணாகதியுடன் உற்சவம் நிறைவடைகிறது. புதுச்சேரி கடற்கரையில் தவறிவிட்ட ஹேண்ட்பேக் 2 மணி நேரத்தில் உரிமையாளரிடம் ஒப்படைப்பு. புதுச்சேரி ராக் பீச்சில் பணியில் இருந்த ஊர்காவல் படை வீரர் வரதராஜ் கேட்பாரற்று கிடந்த ஹேண்ட்பேக் ஒன்றை கண்டெடுத்தார். இது குறித்து கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் உரிமையாளரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்தில் கேரளாவைச் சேர்ந்த ராஷ்மி என்பவர் ஹேண்ட்பேக்கின் உரிமையாளர் என கண்டறியப்பட்டது. அதிலிருந்த 10,000 ரூபாய் ரொக்கம், 60,000 மதிப்பிலான செல்போன், ஏடிஎம், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பத்திரமாக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடமை உணர்வுடன் செயல்பட்ட ஊர்காவல் படை வீரர் வரதராஜுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி ஆசிரியருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. அறிவியல் பாடங்களை நாடக வடிவில் கற்பித்து மாணவர்களை சாதிக்க வைத்த புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அறிவியல் ஆசிரியர் கணேசனுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றி வரும் கணேசன் ஏற்கனவே மாநில நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார். நாடகம் மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட இவர் அறிவியல் பாடங்களை நாடகமாக்கி மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறார். இவரது வழிகாட்டுதலில் மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான அறிவியல் போட்டிகளில் சாதனை படைத்துள்ளனர். 35 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என ஆசிரியர் கணேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
பாத யாத்திரை பக்தர்களின் தாகம் தீர்க்க கரும்பு மிஷுடன் வந்த சந்தானம் ரசிகர்கள். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு சந்தானம் ரசிகர் மன்றம் சார்பில் வித்தியாசமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இறுதி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கரும்பு பிழியும் இயந்திரத்தை நேரடியாக கொண்டு வந்து பக்தர்களுக்கு உடனுக்குடன் தயாரிக்கப்பட்ட கரும்பு ஜூஸ் வழங்கினர். மேலும் பக்தர்களுக்கு விசிறிகளும் வழங்கப்பட்டன. இந்த சேவை பாத யாத்திரை பக்தரிடையே வரவேற்பு பெற்றுள்ளது. சந்தானம் ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். திண்டிவனம் அருகே நடுவனந்தல் புதூரில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை மூடக்கோரி கிராம மக்கள் தொடர்ந்து 3வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலம் தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் போராட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். கிராம சபையில் கடையை மூடக்கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் 5 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதனிடையே கடையை மூடக்கூடாது என மதுப்பிரியர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி வில்லியனூர் தொகுதியில் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இப்பேரணி நடைபெற்றது. போதை வேண்டாம், போதையெல்லாம் வாழ்க்கை வேண்டும் என்ற வாசகத்தை வலியுறுத்திய மாணவர்கள், இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.